Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நான் எங்கள் வீக்லி grocery haul காமிக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக 2-3 ஐட்டம்ஸ் தான் வாங்கினோம் ஸ்டாக் அப் பண்ணுறதுக்கு. அது என்னென்னு காமிக்கிறேன். இந்த பேக் யார்டில் மொட்டை இருந்ததெல்லாம் நல்லா விரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி மானும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக இருந்தது லீவ்ஸ்லாம், yellow கலர் லீவ்ஸ்லாம். இப்போலாம் நிறைய வந்துடுச்சு. இது ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மரமும் நல்லா பூத்துச்சு. இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து 4 நாள் ஆகுது ஷாப்பிங் போயிட்டு வந்து. ஸோ நாங்கள் போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்து எல்லா இந்தியன் கடையிலையும், நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற கடையிலையும் நிறைய இந்தியன் கடையில் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. இதை மாதிரி மண்டேலேருந்து, அதாவது மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் எல்லா கடையும் மூடியிருப்பாங்க அப்படின்னு, அதாவது இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பயங்கர க்யூ எல்லா கடையிலையும். வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டெலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் க்யூவில் நின்று 1 hour க்யூவில் நின்று 3 மணி நேரம் நின்றுலாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும், மற்ற கடையிலலாம் கிடைக்கும். என்ன நம்மளோட நாட்டு கத்திரிக்காய், நாட்டு காய்கள்லாம் கிடைக்காது கொஞ்சம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி, இது வந்து ஃப்ரோசன் பராட்டாவும் சப்பாத்தியும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம் நாங்கள். யூஸ்வலி வந்து ஃப்ரெஷ் பராட்டா சப்பாத்தி வாங்குவோம். நாங்கள் போகிற கடையில் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டோமேட்டட் மிஷினில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அந்த மிஷின்லாம் எப்படி சானிடைஸ் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ போன மாதம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சரி, அதுக்கு பதிலாக ஃப்ரோசன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஃப்ரோசன் தேங்காய் யூஸ்வலி 2 பேக்கெட் வாங்குவோம். இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தார். எங்கள் அம்மா வந்து நிறைய நாகர்கோவில் ஸ்டைல் குக்கிங் பண்ணுறதுனால நிறையவே தேங்காய் யூஸ் ஆகும் எங்கள் வீட்டில். நான் சமையல் பண்ணும்போது அவ்வளோவா யூஸ் ஆகாது, ஆனால் அம்மாவுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். அப்புறம் 2 கேன் பால், 2 டப்பா தயிர், 2துலேயுமே ஒரு ஹோல் மில்க்கு, ஒரு லோ ஃபேட் மில்க்கு, நெய் உருக்கிறதுக்காக ஒரு பேக்கெட் பட்டர். ஸோ இங்கே நாங்கள் வந்து இது மாதிரி கேனில் தான் கிடைக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தனித்தனி குட்டி குட்டி பேக்கெட்டாக கிடைக்காது இங்கே. அடுத்தது ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வழக்கமாக ஒன்று தான் வாங்கிட்டு வருவாங்க. சரி, இது ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து, 2-3 வாரத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஏதோ புதுசாக இருக்குது, இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை மிக்சர் இந்த பிராண்டு. வந்து இந்த ரிங் முறுக்கு, இந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெப்பர் பனானா சிப்ஸ். காஞ்ச மிளகா லாஸ்ட் டைம் சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தார். ஸோ இந்த தடவை பெரிய பேக்கெட்டு. அப்புறம் மசாலா பவுடரு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், டீ, அப்புறம் காஃபி பவுடர். எங்கள் அப்பா காஃபி குடிப்பாங்க. வெள்ளைப்பொடி. ஸோ இது வந்து விசேஷ நாள்லாம் வரப்போதில்ல, ஃபர்ஸ்ட் தமிழ் நியூ இயர்லாம் வருது. அப்புறம் புளி பேஸ்ட்டு. ஸோ நான் இங்கே வந்து புளிக்கு பதிலாக புளி பேஸ்ட்டு தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்பளம், ஃபேவரட் மாம்பழம். இப்போ போன தடவையே நல்லா கிடச்சிது, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இந்த வருஷம் சீக்கிரமே வந்துடுச்சு போல். அடுத்தது அவல், வெள்ளை அவல், சிகப்பு அவல், அப்புறம் புரோக்கன் வீட். புரோக்கன் வீட்டில் நான் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. நான் மஞ்சள் தூள், மல்லிப்பொடி மட்டும் இருந்தது, மிளகா பொடி காணுவேன்னு பார்த்தேன். ஏதோ இருக்குது. உளுத்தம்பருப்பு. ஸோ உளுத்தம்பருப்பு கிடச்சிடுச்சு. யூஸ்வலாக வாங்குகிற பிராண்ட் இல்லை.
ஆல்ரெடி இருக்கிற பிராண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அரிசி, பச்சரிசி. யூஸ்வலி சின்ன பேக்கெட் தான் வாங்குவோம், இந்த தடவை பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். புழுங்கல் அரிசி தான் நிறைய செலவாகும். பச்சரிசி வந்து வெரைட்டி ரைஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இது முட்டை, கடலைப்பருப்பு. யூஸ்வலி இவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்க மாட்டோம், கடலைப்பருப்பு அவ்வளோ செலவாகாது. பட் இந்த தடவை மட்டும் இது பெருசாக வாங்கியிருக்கோம், பெரிய பேக்கெட்டு. ப்ரெட்டு, வாழைப்பழம். இது எல்லாமே யூஸ்வலாக வாங்குறது தான். அது காய் என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம். வாழைக்காய், காராமணி, அப்புறம் இஞ்சி 2 பேக்கெட், வெங்காயம், இஞ்சி, சாம்பார் வெங்காயம், அப்புறம் தக்காளி, கீரை. இது வந்து போன வருஷம் நாங்கள் தண்டு வந்து வச்சுருந்தோம், அது வந்து செடியும் வந்தது. இந்த வருஷமும் ட்ரை பண்ணணும். அப்புறம் கேரட், கோவக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் புடலங்காய், பீர்க்கங்காய், மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், பேர், இது மாங்காய், அப்புறம் வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இது கத்திரிக்காய், இது ஆரஞ்சு, அப்புறம் இந்த பிளாக் ஐ பீஸ் இருக்குது. அப்புறம் பச்சை பயிறு. இதெல்லாம் போன வாரம் கிடைக்கல. எங்கள் வீட்டில் கிரேப்ஸ் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, மேங்கோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. பைனாப்பிள்லாம் லாஸ்ட் டைம் வாங்கினது. அப்புறம் ஆப்பிள், பேர், அப்புறம் கொய்யா, இதுவும் லாஸ்ட் டைம் வாங்கினது. இது வந்து ஒரு கொய்யா $2.50 இருந்தது, தெரியாமல் வாங்கிட்டார். இதுதான் அந்த பில்லு. $220 கிட்ட வந்திருக்கு. இந்த திங்ஸ் வச்சு எவ்வளோ நாள் மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் ட்ரை பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரே போகாமல் ட்ரை பண்ண போகிறோம். எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் கண்ட்ரியோட கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு. சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட்ஸ்லாம் வந்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.